வணக்கம் நண்பர்களே. பங்களாதேஷோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரிபியூனல் என்ற ஒரு கோர்ட் மரண தண்டனை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரிங்க, கோர்ட் மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. மரண தண்டனை எப்ப நிறைவேற்றுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது முழுக்க இந்தியாவோட கையில இருக்குது. எஸ், இந்த நிமிஷம் வரைக்கும் ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவில தான் இருக்கிறாங்க. பங்களாதேஷ் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட அபிஷியலா ஷேக் ஹசீனா அவங்க ஒரு கோர்ட்ல கொலை குற்றவாளின்னு ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சு. சோ நீங்க பங்களாதேஷுக்கு திரும்ப அனுப்பணும்னு சொல்லி ஒரு அபிஷியலா ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போகுதுன்றத பொறுத்தான் ஷேக் ஹசீனாவோட டெத் சென்டென்ஸ் மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா இல்லையான்றது இருக்கு. இந்த வீடியோல இந்த விஷயத்தை பத்தி டீடைலா இன்னைக்கு பேச போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற உலகத்துல எந்த மூலையில எந்த விஷயம் முக்கியமான விஷயங்கள் எது நடந்தாலும் நீங்க ஒரு 10 நிமிஷம் வீடியோ வடிவுல தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட சரண்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பங்களாதேஷோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா யாருன்னு கேட்டீங்கன்னா, பங்களாதேஷ் என்ற ஒரு நாடே உருவாகிறதுக்கான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா பங்களாதேஷோட ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அவர் தான் அந்த நாட்டோட தந்தைன்னு சொல்லப்பட்டவர். பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவாகிறதுக்கு காரணமே அவர் தான். அப்பேற்பட்ட அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட சொந்த மகள் தான் இந்த ஷேக் ஹசீனா. இவங்க 15 வருஷம் பங்களாதேஷ்ல பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரிபியூனல் இந்த கோர்ட் மரண தண்டனை விதிச்சிருக்கு. இதுல ரொம்ப வினோதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரிபியூனல் இந்த கோர்ட்டை உருவாக்குனதே ஷேக் ஹசீனா தான். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இன்டர்நேஷனல் கிரைம் ட்ரிபியூனல் இன்டர்நேஷனல் கோர்ட், சர்வதேச நீதிமன்றத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது பங்களாதேஷ்ல டாக்கால இருக்கக்கூடிய ஒரு கோர்ட். இந்த கோர்ட்டை உருவாக்குனதே இதே ஷேக் ஹசீனா தான். அவங்க உருவாக்குன அதே கோர்ட் இன்னைக்கு அவருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கு. வரலாற்றை எவ்வளவு பெரிய வினோதம் பாருங்க. அடுத்தது, இந்த கோர்ட் ஷேக் ஹசீனாவுக்கு என்ன காரணத்தினால மரண தண்டனை விதிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பங்களாதேஷ்ல கடந்த 2024 ஜூலை ஆகஸ்ட்ல மிகப்பெரியதொரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் நடந்தது. அப்ப பங்களாதேஷ்ல ஆட்சியில் இருந்தது இதே ஷேக் ஹசீனா தான். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொடெஸ்ட் கலவரமா மாற ஆரம்பிக்குது. அந்த கலவரத்தை அடக்கிறதுக்காக ஷேக் ஹசீனா ஆட்சியில இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, மிலிட்டரி யூஸ் பண்ணாங்க. அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு மிலிட்டரி என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க, பல வகைகளை ட்ரை பண்ணாங்க. பட் முடியல. என்ன காரணம்னா, அங்க இருந்த மிலிட்டரியோட ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகமா இருந்ததுனால அவங்க கலவரத்தை அடக்க முடியல. சோ கடைசி கட்டத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மிலிட்டரிக்கு கலவரத்தை அடக்கிறதுக்காக ஃபயர் ஆர்டர் கொடுக்குறாங்க. அதாவது ஆயுதங்களை யூஸ் பண்ணலாம், கன்னை ஃபயர் பண்ணலாம் அப்படின்ற ஆர்டர் கொடுக்குறாங்க. அதன் காரணமாக மிலிட்டரி கன் ஃபயரை யூஸ் பண்ணதுனால அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1400 பேர் இறந்து போறாங்க. கிட்டத்தட்ட 13,000 பேருக்கு மேல காயமடைகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொடெஸ்ட் மிகப்பெரிய அளவுல தீயா பரவுது. டாக்கா முழுவதும் பரவுது, பங்களாதேஷ் முழுவதும் பரவுறப்போ அங்க இருந்த அப்போ ஆட்சியில் இருந்த பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனாவால நிலவரத்தை கட்டுப்படுத்த முடியல. அந்த நேரத்துல ஹையர் மிலிட்டரி ஆபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த நாட்டுல இனி இருக்கிறது பாதுகாப்பா இருக்காது, எப்படியாவது நீங்க ஏதாவது உங்களுக்கு அடைக்கலம் தேடி தப்பிச்சு செல்லுங்கன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஷேக் ஹசீனா இந்தியாவில தஞ்சம் அடைகிறாங்க. இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. இந்த மீன் டைம் யூகேல, அதாவது இங்கிலாந்துல ஷேக் ஹசீனாவோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்காக யூகே கவர்மெண்ட் கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. இது ஆன் ப்ராசஸ்ல இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில ஷேக் ஹசீனா தலைமையில இருந்த அந்த அரசாங்கம் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலா ஒரு இடைக்கால அரசாங்கம் அடுத்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும், அடுத்த எலெக்ஷன் பிப்ரவரி மாசம் நடக்கிறதா பிளான் இருக்கு. அந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக முகமது யூனுஸ் சொல்லக்கூடிய ஒரு நோபல் பரிசு பெற்ற தலைமையில ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. அந்த அரசாங்கம் தான் ஷேக் ஹசீனா மேல ஒரு குற்றம் சாட்டி அந்த கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸோட தீர்ப்பு தான் இப்ப ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனையா நின்று இருக்கு. இந்த கேஸ் அந்த கோர்ட்ல நடக்கிறதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா என்ன பண்றாங்க, என் சார்பா அந்த கேஸ வாதாடுறதுக்கு சொல்ற லாயர் நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்க. அங்க இருந்து அந்த இன்டரிம் கவர்மெண்ட் அதை ஏத்துக்கல. ஷேக் ஹசீனா சார்பாக அங்க இருக்கிற இன்டரிம் கவர்மெண்டே ஒரு லாயர், அவங்களே ஒரு லாயர் அனௌன்ஸ் பண்றாங்க. கோர்ட்ல கேஸ் நடக்குது, ஜட்மெண்ட் ஷேக் ஹசீனாக்கு அகெயின்ஸ்டா வருது. அந்த கோர்ட் ஹால்ல இருந்த அத்தனை பேரும் பெரிய அளவுல கொண்டாடுறாங்க. ஷேக் ஹசீனாவோட கட்சிக்காரங்க இது ரொம்ப கடுமையா எதிர்க்கிறாங்க. இந்த தீர்ப்பை பத்தி ஷேக் ஹசீனா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த தீர்ப்பு முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் நோக்கத்தோட செஞ்சிருக்காங்க. சோ இதுல துளி கூட நியாயம் இல்லை, எனக்கு எதிராக வேண்டும் என்றே இவங்க செட்டப் பண்ணி பண்றாங்க, எனக்கு போதுமான அவகாசம் போதுமான வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி இந்த தீர்ப்பை என்னால் ஏற்க முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா மறுக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், பங்களாதேஷோட நாட்டுல அங்க நடந்த பிரச்சனையில அங்க இருக்க பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு பிரச்சனை, இந்தியா ஏன் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும்? உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். என்ன கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா,
பங்களாதேஷ் ஒரு நாடு உருவாகிறதுக்கு காரணமே இந்தியா தான். இந்தியாட்ட இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சப்போ பங்களாதேஷ் பாகிஸ்தான் கூட தான் இருந்துச்சு. இப்ப பங்களாதேஷா இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போதுமான முக்கியத்துவம் கிடைக்கல அப்படின்ற ஒரு குமுறல் அங்க இருக்கிற மக்கள் மத்தியில இருந்துச்சு. சோ மக்கள் மத்தியில பெரிய அளவு புரட்சியை வெடிச்சு அதை முன்னின்று நடத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, இவங்களோட தந்தையான முஜிபுர் ரஹ்மான் தான் பங்களாதேஷ் ஒரு நாட்டை அந்த புரட்சியை முன்னின்று நடத்தினாரு. சோ அந்த நேரத்துல பாகிஸ்தானோட மிலிட்டரிக்கும் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மக்களுக்குமான அந்த பிரச்சனையில இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்த மேடம் இந்திரா காந்தி இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, இந்தியன் மிலிட்டரி அனுப்பிச்சு 13 நாட்கள் சண்டை போட்டு பாகிஸ்தான் கிட்ட இருந்து பங்களாதேஷை பிரிச்சு பங்களாதேஷ் ஒரு தனி நாடு உருவாக்கி கொடுத்தாங்க. சோ அந்த ஒரு நன்றி உணர்வு ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு எப்பவுமே உண்டு. பங்களாதேஷ் ஒரு நாடு உருவாக காரணமே இந்தியா தான். வரலாற்றுல யாராலும் மறுக்க முடியாத உண்மை இது. சோ அதனால ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இருந்த வரைக்கும் இந்தியா கூட ரொம்ப பெரிய ஒரு நட்புல இருந்தாரு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாரு. முஜிபுர் ரஹ்மானுக்கு மிகப்பெரிய த்ரெட்ஸ் இருந்ததுனால ஷேக் ஹசீனா அவங்க அப்பா உயிரோட இருந்தப்பயே படிச்சது வளர்ந்தது எல்லாமே இந்தியாவில தான் படிச்சாங்க. சோ இந்தியாவுக்கும் ஷேக் ஹசீனாவுக்கும் உள்ள கனெக்ஷன் நெருக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த நெருக்கம் ஷேக் ஹசீனா பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமும் தொடர்ந்துச்சு. ஷேக் ஹசீனா பிரைம் மினிஸ்டர் அந்த 15 வருஷமும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள நெருக்கமான ஒரு தொடர்ந்து நடந்துச்சு. பங்களாதேஷ் நாட்டோட முடிவுகள் எப்பவுமே ஷேக் ஹசீனா பிரைம் மினிஸ்டர் இருந்த வரைக்கும் இந்தியாவுக்கு எகென்ஸ்டா எந்த முடிவுமே எடுக்க மாட்டாங்க. சோ ஜியோ பொலிட்டிக்கல் அஸ்பெக்ட்ல நம்ம நாடு இந்தியா மேல மிகப்பெரிய அளவுல ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருந்த ஒரு தலைவருக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்தாகணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல மனிதாபிமான அடிப்படையில இந்தியன் கவர்மெண்ட் ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. இப்ப இந்த தீர்ப்புக்கு அப்புறம் பங்களாதேஷ் கவர்மெண்ட் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் உண்டு. அதாவது பங்களாதேஷ்ல இருந்து யாராவது கிரைம் பண்ணிட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள மறுபடியும் இந்தியன் கவர்மெண்ட் பங்களாதேஷ்க்கு ஒப்படைக்கணும். அதே போல இந்தியால இருந்து யாராவது கிரைம் பண்ணிட்டு பங்களாதேஷ்க்கு போயிட்டாங்கன்னா பங்களாதேஷ் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு ஒப்படைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஏற்கனவே இருக்குது. சோ இந்த அக்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணி பங்களாதேஷ்ல குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ஷேக் ஹசீனாவை எங்க நாட்டுக்கு நீங்க திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி பங்களாதேஷ் கவர்மெண்ட் கேக்குறாங்க. இதுலயே மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட்டை இந்தியா கூட சைன் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா இதே ஷேக் ஹசீனா தான். ஷேக் ஹசீனா அமைச்ச அதே ட்ரிபியூனல், அதே கோர்ட்டு தான் அவங்களுக்கு மரண தண்டனையும் கொடுத்திருக்கு. அதே போல ஷேக் ஹசீனா சைன் பண்ண அந்த அக்ரிமெண்ட் தான் இன்னைக்கு அவங்களுக்கு எதிராகவும் வில்லனா நிக்குது. சோ இந்த அக்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்தியால இருக்கக்கூடிய பங்களாதேஷ் கோர்ட்டால குற்றவாளின்னு தீர்ப்பு அளிக்கப்பட்ட பங்களாதேஷோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷுக்கு திருப்பி கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. சோ இந்தியன் கவர்மெண்ட் இப்ப என்ன முடிவெடுக்க போறாங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் ஷேக் ஹசீனாவோட உயிர் இந்திய அரசாங்கத்தோட கையில இருக்குது. அந்த கோரிக்கைக்கு இந்தியா சொன்ன ஒரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்க உன்னிப்பா கவனிச்சுட்டு வரோம், நாங்க அந்த மக்களுக்கு துணை இருப்போம், இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஷேக் ஹசீனாவை நாங்க ஒப்படைப்போம் ஒப்படைக்க மாட்டோம்ன்ற விஷயத்த இதுவரைக்கும் இந்திய அரசாங்கம் சொல்லவே இல்லை. ஆனாலும் ஜியோ பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஷேக் ஹசீனாவை எக்காரணம் கொண்டும் இந்தியன் கவர்மெண்ட் பங்களாதேஷ் கிட்ட ஒப்படைக்க மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு மிக மிக நம்பகமான ஒரு தலைவர். சோ அவருக்கு ஒரு பிரச்சனை வரப்போ காட்டி கொடுக்கிற மாதிரி கைவிடுறப்போ நாளைக்கு இந்தியாவுக்கு நம்பகமா இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் எப்படி தைரியமா செயல்படுவாங்க? இந்தியா மேல இருக்க நம்பிக்கை போயிடும் இல்லையா? அதே நேரத்துல பங்களாதேஷுக்கு ஷேக் ஹசீனாவை திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னா அடுத்து பங்களாதேஷ் என்ன செய்வாங்க? இந்தியாவுக்கு பிரஷர் கொடுப்பாங்க. சர்வதேச அழுத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுல ரொம்ப ரொம்ப குறைவு. இதுல இந்திய அரசாங்கத்தோட உயர் அதிகாரியோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் இடைக்கால அரசு தானே தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கிடையாது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இந்த கோர்ட்டோட முடிவுக்காக நம்ம ஷேக் ஹசீனா அவங்கள கைவிட முடியாதுன்ற ஒரு பேச்சு உயர் அதிகாரிகளோட மட்டத்துல பேசிக்கிறதா ஒரு தகவல் உலா வருது. சோ பங்களாதேஷ் சொல்ற மாதிரி அந்த இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு இடையிலான அந்த ட்ரீட்டியை அவங்க மதிச்சு ஷேக் ஹசீனாவை ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னா கூட அதை எதிர்த்து பங்களாதேஷால வேற எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது. இது ஜஸ்ட் ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் ஒப்பந்தம் தான். சோ இதை இந்தியா ஹானர் பண்ணாததுனால பங்களாதேஷ் மாதிரியான ஒரு சின்ன ஒரு நாடு இந்தியாவை பெரிய பணிய வைக்க முடியுமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்குது. பட் இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த அக்ரிமெண்ட்டை இந்தியா ஹானர் பண்ணலன்னு சொன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது கண்டிப்பா மோசமாகும். சோ இந்த நிமிஷத்துல ஷேக் ஹசீனாவோட உயிர் இந்திய அரசாங்கத்து கையில இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் ஆனது பங்களாதேஷ் கவர்மெண்ட் கிட்ட ஷேக் ஹசீனாவை ஹேண்ட் ஓவர் பண்ணினாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்களோட மரண தண்டனைக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். சோ இந்த வீடியோட முடிவுல உங்ககிட்ட நான் கேட்க விரும்புற ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஷேக் ஹசீனாவை இந்தியன் கவர்மெண்ட் பங்களாதேஷ் கிட்ட ஒப்படைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல ஒப்படைக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.